அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலை நேரம் போட்ட செய்தியும் இருக்குது. அதை பார்க்கலைன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. 100 பேர் சடன் செக்யூரிட்டி கேம்பெயின். 100 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சருக்கு கோடான கோடி நன்றிகள் பொது மன்னிப்பை வழங்கியமைக்காக. அதே போல பொது மன்னிப்பில் போனவர்கள் திரும்பி குவைத்துக்கு வருகின்றார்கள். 500 தினார் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே. என்னடா இது? சிரியாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஒரு பணிப்பெண்ணை. ஏமாற்றி ஏஜென்ட்டுகள் ஓமானுக்கு அனுப்புறதா சொல்லி சிரியாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சிரியா தண்ணீர் பாய்ச்சிற பட்டையால் அடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு கொடுமை. 10,000 பேரை தோட்ட வேலைக்கும் விவசாய பண்ணைகளுக்கும் அனுப்ப தயாராகிறார் இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு மனுஷனா நேக்காரர். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் இதில் மாறி இருக்கிறது ரணிலும் கோத்தாபையும் தான். மற்ற எல்லா கோத்தைகளும் அப்படியே தான் இருக்குது. அடுத்ததா குவைத்துடைய பல பகுதிகளிலையும் வணிக வர்த்தக அமைச்சின் அதிரடியான சோதனை. வேன் வச்சு யாரெல்லாம் ஹயர் ஓடுறீங்களோ, வேன் வச்சு ஆட்கள் ஏற்றுறீங்களோ, இனிமே அது எல்லாத்துக்குமே பிரச்சனை வரப்போகுது. லைசன்ஸ் இருக்கா, அப்ரூவல் இருக்கா, இல்லாத பட்சத்தில் வேனும் இல்லை, நீங்களும் இல்லை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். உள்துறை அமைச்சர், முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு செயலாளர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அல்லாஹ்திக்கு லாஃபியா மஷ்கூர் மாத்கா சார், உங்களுடைய சேவைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக அக்காமா இல்லாதவங்க பொது மன்னிப்பில் இந்த நாட்டை விட்டு போனாங்க. திரும்பி எப்போ வர முடியும்? 6 மாதம் போகுமாமே, 3 மாதம் போகுமாமே, ஏஜென்ட் அப்படி சொல்கிறாங்களே, இப்படி சொல்கிறாங்களே இப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யாராவது வந்திருக்காங்களா, கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு கூட கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. சிங்கள மொழி சகோதரி ஒருத்தர் தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குரிய அக்காமா ஏற்பாடுகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. பொது மன்னிப்பில் போனவங்க தான் மறுபடியும் குவைத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சிங்களம் தெரிஞ்சவங்க முன்னாடி வரக்கூடிய வாய்ஸ் கட்ட கேளுங்க, இல்லைனா ஒரு நிமிடம் ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி வாங்க. වරකුම් සල්පාන් ඔන්න ඊ අපේ නංගි කෙනෙක් ආයි කුවෙට් එකට ආවා. එයා මේ කානුවේගෙන් තමයි මේ ගියේ ලංකාවට. ඊට පස්සේ මේ එයා වැඩ කරපු ගෙදර මැඩම් ගිහිල්ලා කානුවේක යුරුනාට පස්සේ ගිහිල්ලා ජවසත් එකට බ්ලොක් එක ඇරලා වීසා එක අරගෙන ලංකාවට යවුවා. ලංකාවට යවුවේ ඒජන්සි මාර්ගයෙන්. එම්බසි යවන්න සල්ලි ගන්නවනේ සෑහෙන. ඒජන්සි මාර්ගයෙන් යවලා කොහමද ඒජන්සියෙන් ඔක්කොම වැටි කරලා දුන්න. සති දෙකක්වත් ගියේ නෑ. ඔන්න ඊයේ තමයි ආයි කුවෙට් එකට ආවේ. කිසිම ප්‍රශ්නයක් වුණේ නෑ ඉතින් එන්න. ඊයේ මම කානුන් එකට ගිය කෙනෙක්. මම කානුන් එකට ගිහිල්ලා මාසයක් කමාරක් විතර තමයි මේ ලංකාවේ හිටියේ. ඊට පස්සේ අපේ බාබා ජවසත් එකට ගිහිල්ලා මේ බලලා තිබ්බා මම බ්ලොක් එක ඇරලාද කියලා. ඒකෙන් බ්ලොක් එක ඇරලා කියලා තිබ්බා. ඊට පස්සේ ඒජන්සිය මාර්ගයෙන් ලංකාවට වීසා යවලා තිබ්බා. ඊට පස්සේ ඒජන්සියෙන් සති දෙකක් විතර කාලයක් ඇතුළත මට ඉක්මනට ආයි කුවේට් එකට එන්න ලැබුණා. ඉක්මනට කරලා හදලා දුන්නා ඒ ටික. කුවේට් එකට එද්දී එයාපෝට් එකෙන් කිසිම ප්‍රශ්නයක් වුණේ නැහැ. අනිත් යාළුවන්ටත් කියන්න තියෙන්නේ එහෙම ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. එනවනම් ගෙදර බාබට හරි මාමට හරි කියලා බ්ලොක් එක ඇරලාද කියලා බලාගෙන එන්න කියලා. එතකොට මේ කිසිම ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ එයාපෝට් එකෙන්. ඊයේ ඇවිල්ලා මාව එයාපෝට් එකෙන් මම එයාපෝට් එකෙන් ගත්තා. අරගෙන අද ඉඳන් මම වැඩ කරනවා ගෙදර. எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுடைய கஃபில், நீங்கள் இப்போ வீசா யாருக்கிட்ட எடுக்க போகிறீங்க? ஏஜென்ட்டில் போனீங்கன்னா சில ஏஜென்ட்டுகள் ஓகே வீசாக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள் அதை விட அதிகமான பணத்துக்கு உங்களை விற்கிறதுக்காக, இல்லை உங்களால் குவைத் போக முடியாது, வேறு நாட்டுக்கு போகலாம், அதுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் மண்டையை கழுகுறாங்க. நீங்கள் இவ்வளோ காலம் இந்த நாட்டில் வேலை செஞ்சீங்க தானே? யாராவது கஃபீல்களை தெரியாமையா போக போகுது? யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணி எனக்கு வீசா கொடுங்க அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா, வீசா அப்ளை பண்ணினீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க தானே? எதுவுமே இல்லை. வீசாக்கு அப்ளை பண்ணுங்கள். வீசா ஓகே ஆகினா உடனே நீங்கள் வரலாம். வீசாக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு வேளை பிளாக் இருந்துச்சுன்னா கஃபீல் போய் உள்ள
செக் பண்ணிவிட்டு ப்ளாக்கை கிளியர் பண்ண சொன்னால் அங்கனைக்கே கிளியர் பண்ணிடுவாங்க. ப்ளாக்கை கிளியர் பண்ணிவிட்டு உடனே உங்களை இந்த நாட்டுக்கு வீசா அப்ளை பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. கஃபீல் போய் ப்ளாக்கை கிளியர் பண்ணாலே போதும். எப்போ கிளியர் ஆகும் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு வராங்க. நம்மளுக்கு அவசியம் இருந்தால், அவசரம் இருந்தால் கஃபீலை பிடிச்சி வீசா அப்ளை பண்ணிங்கன்னா, கஃபீல் போய் வீசாக்கு அப்ளை பண்ணும்போது ப்ளாக் இருந்துச்சுன்னா உடனே கிளியர் பண்ண சொன்னால் கிளியர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய கஃபீல் உங்களுக்கு எதிராக பெரிய அளவான கேஸ் ஏதாவது போட்டிருந்தாலோ, அல்லது உங்களுக்கு வந்து அப்படி பெரிய கேஸ் போட்டிருந்தா தான் உங்களை எப்படியுமே அனுப்ப மாட்டாங்கல்ல, ஜெயிலில் வச்சு தான் அனுப்பியிருப்பாங்க. நார்மலாக போயிருந்தீங்கன்னா தாராளமாக திருப்பி வரலாம். என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய தேவையில்ல. வீசா அப்ளை பண்ணுங்கள். யார் கஃபீல் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி வீசா அப்ளை பண்ணுங்கள். எப்போ கிளியர் ஆகும்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து இந்த கானூன் போட்ட மாதிரி டேட்டு டைம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கிளியர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவசியம் யாருக்கு அவசரமாக தேவையோ அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். கஃபீல்கிட்ட வீசா அப்ளை பண்ண வைங்க. அவ்வளோதான் செய்ய வேண்டியது. சடன் செக்யூரிட்டி கேம்பெயின் ஜிலீப் ஷோக் மற்றும் மஹபூலா 2 பகுதிகளிலையுமே திடீர் சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. மேஜர் ஜெனரல் அப்துல்லா அல் சபாவின் தலைமையில் 100 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. எங்கெங்கே திடீர் சோதனை வரும்னு சொல்ல முடியாது. அக்காமை இல்லாதவங்க தான் பிடிபட்டிருக்கிறாங்க. அதே போல் வணிக வர்த்தக அமைச்சகம் தொடர்ந்துமே லாண்ட்ரிகள் மற்றும் ஆடை கடைகள் இப்படி பல இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக உணவகங்களில் முக்கியமான ஒரு விடயம், மெடிக்கல் கார்டு இல்லாமல் தயவு செய்து வேலை செய்யாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய லைசன்ஸ் மற்ற அப்ரூவல் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருக்குதா புதிய வருடத்துக்கு அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு லவ்வர் பாய் மெசேஜ் அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப்பில். என்ன மெசேஜ்னு பார்த்தா, ஐ ஹேவ் குட் நியூஸ் ஃபார் யூ. என்னிடம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இருக்கிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து நோகாமல் நொங்கு கும்பிடலாம், சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 கேடியில் இருந்து 100 கேடியிலேருந்து 500 கேடி வரைக்கும் சம்பாதிக்கலாம். மாதம் ஒன்றுக்கு 5000லேருந்து 50,000 கேடி வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்படி என்னத்தை தான் சொல்கிறீங்க? என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வேறு என்ன, இந்த லிங்க் வந்திருக்குது, லிங்கை டச் பண்ணுங்கள், வீடியோ வரும், வீடியோவை ப்ளே பண்ணுங்கள், லிங்க் வரும், லிங்கில் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுங்க, அதில் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உங்கள் சம்பளம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பண்ணுறாங்க. இந்த ஃப்ராடுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆகினேன். ஏன்னா இது வந்து நான் விசப்பரீட்சை, நானே என்னையே சோதித்தது. இதை வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி லிங்க் அனுப்பி டெய்லி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா போனால் வீடியோ பார்க்குறதுக்கு தான் லிங்க் வருது. யூடியூப்பில் ஏதாவது வீடியோ ப்ளே ஆகுது, வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அனுப்பினா ஓகே உங்களுடைய சம்பளம் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கிட்ட பழைய கல்ஃப் பேங்க்கில் கார்டே இல்லாத ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு, ஆன்லைன் அக்கௌண்ட். அதில் ஒரு லிங்க் அனுப்பி அந்த 5 கேடியை வாங்கிட்டேன். 5 கேடியை வாங்கினதுக்கப்புறமா கொஞ்ச நாள் தொடர்ந்து இவங்களை ரன் பண்ண விட்டால் அதுக்கப்புறமா உங்களுக்கு இனிமேல் 5000 கேடி சம்பளம் வரும். இனி நீங்கள் பண்ண வேண்டியது கோல்டன் மெம்பர்ஸில் இணையணும். நீங்கள் வந்து 100 தினார் கட்டி இணையணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா அப்படியா, மாசலாமா, 5 தினார் வந்ததுக்கு லாபம் தான் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாச்சு. இதுதான் நிலைமை. தயவு செய்து கவனம். எப்படியெல்லாம் ஃப்ராட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் இவருடைய வீடியோ போட்டிருந்தேன். டார்கெட் பண்ணிட்டார். எதை தெரியுமா? இப்போதைக்கு வேன். இந்த வேன் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹையருக்கு ஆள்கள் ஏற்றுறாங்க. அதை வந்து நோட்டமிட்டுட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் நடக்குது. குவைட்டுக்குள்ளே எத்தனையோ பஸ் சர்வீஸ் இருக்குது, டாக்ஸி சர்வீஸ் இருக்குது. அதையும் தாண்டி இந்த சர்வீஸ் யாரால் நியமிக்கப்பட்டது, எப்படி சாத்தியம் அப்படின்றத ஆரம்பிச்சிட்டாங்க. கஷ்டம்தான், இனிமேல் கஷ்டம்தான். இந்த வேன் வச்சு ஒரு சிலர் வந்து இப்போ இதில் என்ன இன்னொரு முக்கியமான விடயத்தை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில அமெரிக்கன் ஸ்கூல்கள் மற்றும் ஒரு சில காலேஜுகளுக்குன்னு இந்த மாதிரி வேன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட். ஆனால் ஒரு சில ஓட்டுநர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து இப்போ பாடசாலைனா காலையில் ஏற்றி கொண்டு போய் விடுறது, மதிய நேரம் மறுபடியும் கொண்டு போய் குழந்தைகளை விடுறது. அதுக்கப்புறமா இவங்க பஸ் மாதிரி சேவை செய்கிறாங்க. அது வந்து கம்பெனிக்கு சிலர் வந்து தெரிஞ்சு செய்கிறாங்க, சிலர் வந்து கம்பெனிக்கே தெரியாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஆக்களை ஏற்றி கொண்டு போய் விடுறது, பார்ட் டைமாக சைடில் சம்பாதிக்கிறது. ஆனால் இனிமே அதுக்கு இடம் இருக்காது. ஃபுல்லாகவே நோட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் வந்து இந்த நபர் தெளிவாகவே வீடியோ போட்டு விளக்கிட்டாரு உள்துறை அமைச்சகத்துக்கு. கஷ்டம்தான், உஷாராயிக்கோங்க மக்களே. இனிமேல் அந்த தவறு பண்ணாதீங்க. உங்கள் டியூட்டியை தவிர வேறு எந்த ஒரு ஹயரும் ஓடாதீங்க. பிடிச்சா சங்கு தான். وفوق راسنا غير هالكلام ما في. هذول بإذن الله راح يكونون حملتنا القادمة. بإذن الله تعالى راح نكشف
هذا السر للإخوة في وزارة الداخلية، وراح نبين لهم شنو مهمة هذا الباص وشنو اللي قاعد يصير في مثل هذا الباص. طبعا هذول الباصات موجودين في أحد الدول العربية وأعتقد أنكم تعرفونها، تمام، ودائما يوقفون تحت الجسر في هذيك الدولة. الآن قاعدين ينتشرون عندنا بشكل كبير ستاير على الجنب، باص لونه أبيض وستاير على الجنب وليتات زرق وحمر. طبعا هذول منتشرين، تشوفونهم على الدائري السادس، تشوفونهم بالخطوط السريعة، يوصلون الموظفين ويوصلون الناس، وفي عبارة عن اشتراكات، وفي عبارة أيضا عن وقف في محطات معينة وينقل هذه الركاب. طبعا هذا لا رخصة بهذا الأمر، ولا هو خصص الباص حق هذه المهمة. باصات النقل الجماعي موجودين عندنا 3 شركات معترف فيهم، ولكن هذه الشركة اللي تعتبر السوق السوداء في هذا المجال، مجال النقل الجماعي. هذا الباص الآن وقف، شوف 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 الباص، شوف الباص، شوف الباص، شوف الباص، شوف الباص، شوف الباص، شوف كاتب ترانسبورت تو، يعني من السالمية إلى حولي. ويا مرحبا، هذه أول مشاركة من أحد المتابعين اللي رصد هذا الباص اللي كنا نتكلم عنه أمس. شوف الباص، شوف هذا اللي قال باص كلية ويروح حق البنات. دائما سبحان الله نلاقي من يدافع عن الخطأ. أي خطأ عندنا في الديرة نلقى مجموعة كذي تطلع تدافع عنه، تقول لك والله أنت تقطع رزقهم، إن هذا الباص مرخص، إن هذا تبع كذا. شوفوا بعينك، شوفوا بعينك واحكم واعرف احنا شنو نقصد. كلامنا واضح حق اللي يبي يعرف، وكلامنا مو واضح حق اللي اساسا ما يبي يعرف. هذه الظاهرة قاعد تنتشر في الكويت عندنا، هذه الباصات اللي تكلم عنها اللي هي عبارة عن لون ابيض، جامات مظللة او تكون عليها ستاير، والسيارة مزودة باضاءات ملونة، غالبا ما يكون أزرق أو يكون أحمر. فمنا إلى الأخوة الكرام في الإدارة العامة للمرور الانتباه على هذه الظاهرة والتحقق من هذه وسيلة النقل مرخصة أو غير مرخصة. ما نبي الفوضى تعم في شوارعنا، شوارع دولة الكويت الحبيبة. نبي كل شيء يصير في النظام مثلنا مثل பாத்தீங்களா, கடைசியா பயப்பிடிச்சிட்டா, எல்லாம் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி ஆள் பிடிச்சிட்டாரு பாருங்க. இதெல்லாம் வந்து கொல்லியா காலேஜுக்கு மற்றும் ஸ்கூல்களுக்கு போகக்கூடிய வண்டி. அதுக்கப்புறமா இவங்க இதை வந்து பார்ட் டைமாக சிலர் செய்கிறாங்க. இதுக்கு அப்ரூவல் எங்கே இருந்து கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன் வச்சிருக்கிறாரு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது இந்த வேன் 190% இல்லை குவைத்தில். எல்லாமே கம்பெனி வண்டிங்க தான். சில ஓட்டுநர்கள் செய்யக்கூடிய சித்து வேலை தான் இது. பிடிபற்றாதீங்க, ஆப்பு நிச்சயம். தஹியா அல் ஷாப் இந்த பந்தகாகுரிய 3rd ரிங் ரோட், 3வது ரிங் ரோட் வந்து கைரோ ஸ்ட்ரீட்டோட இணைய போகுது. எதிர்வரும் சனிக்கிழமை இதை இணைப்பதற்கான திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. சனிக்கிழமை 3rd ரிங் ரோட் யூஸ் பண்ணுறவங்க டைவர்ஷனை மாற்றிக்கோங்க, அந்த ரோடு வந்து மூடி இருக்கும். வாட்டர் ஃபவுண்ட் முன்னாடி ஒரு குவைத்தி குடிமகள் தன்னுடைய கார் அப்படியே திறந்து விட்டுட்டே போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாதுகாப்பு அதிகாரிகள் அதை கண்டு உடனடியாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா வண்டியை பாதுகாத்து நின்றுக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஓட்டுநர்களே கவனம், வண்டியை திறந்து போட்டுட்டு மட்டும் போகாதீங்க. இஸ்மாயில் ஹானியே அவர்களுடைய கடைசி தருவாய், அவருடைய ஜனாசா நல்லடக்கம் ஈரானுடைய தலைநகரம் தஹரானில் ஈரான் அதிபரின் தலைமையில் ஜனாசா நல்லடக்கம் நடந்துள்ளது. وداع با پیکر شهید پرچمدار مقاومت شهید اسماعیل هنیه. امروز شهید اسماعیل هنیه و همراهش مهمان شهدای مقاومت به ویژه حاج قاسم سلیمانی عزیز இளைஞர்களே, இப்பயாவது விழிச்சுக்கோங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. பாருங்க, மொட்டு கூட்டம் முன்னாடி விரட்டி அடிக்கப்பட்ட ஜனாதிபதியின் கூட்டம் அப்படியே இந்த பக்கம் இருக்குது. மாமா மட்டும்தான் மாறி இருக்கிறாரு, அனில் மாமா மட்டும்தான் மாறி இருக்கிறாரு. மற்ற எல்லாரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இதற்கு பேரா மாற்றம்? இவங்க எல்லாரையும் மாற்றினாதான் அதுக்கு பேரு மாற்றம். இதுக்கு மேலேயும் முட்டாள்களாக இருந்தாங்கன்னா இலங்கை மக்களை காப்பாற்றவே முடியாது. பாருங்க, ஓமான் நாட்டுக்கு அனுப்புறதா சொல்லி
ஓமான் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேலை பிடிக்கலை, சில பிரச்சனைகள், கஃபீல் டிக்கெட் கொடுத்து நாட்டுக்கு அனுப்ப வைக்க சொல்லியும் அங்கே இருந்து அதுக்கப்புறமா டிக்கெட்டை கிழிச்சு வீசிட்டு சிரியா நாட்டுக்கு விற்றுருக்குறாங்க. சிரியாவுக்கு போன இந்த பெண்மணி மிகவும் துன்பப்பட்டிருக்கிறாங்க. திருமணமாகாத ஒரு இளம்பெண், தாய் தந்தை இறந்துட்டாங்க, நாட்டில் பராமரிக்க யாரும் இல்லை. சரி, இப்படியே இருந்து என்ன பண்ணுவோம், வெளிநாட்டுக்காவது போகணும், வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. போனால் கொஞ்ச காலம் வேறு நாட்டில், அதுக்கப்புறமா ஏஜெண்டுகளுடைய வற்புறுத்தலில் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. எங்கே? சிரியா. யோசிச்சு பாருங்கள், சிரியா நாடு வந்து எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழலில் இருக்குது, எவ்வளோ பெரிய யுத்த சூழலை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. சிரியா, லெபனான், இஸ்ரேல், பலஸ்தீன், இந்த நாடுகள்லாம் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு யுத்த சூழலை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சிரியாவுக்கு அனுப்பி, அதுவும் இந்த மாதிரியெல்லாம் கொடுமை சித்திரவதை அனுபவிச்சிருக்கிறாங்கன்னும் போது எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. அதுக்குள்ளே ஏஜென்ட்டுக்கு திட்டாதீங்க, இவங்க தப்பி ஓடினதுக்கு என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணினா தப்பி ஓடாமல் பிடுங்குவாங்களா? நேற்று 2-3 பேர் மெசேஜ் போட்டுருங்க, கையில் மட்டும் கிடச்சிடாதீங்க, கடிச்சு வச்சிருவேன், ஏஜென்ட்டுக்கு சால்வை தூக்கிட்டு வாரீங்க. இப்போ இந்த மாதிரி நடந்தால் அப்போ பொத்திக்கிட்டு அப்படியே இருந்துடணும், வீட்டுக்குள்ளேயே இருந்துடணும், தப்பியெல்லாம் ஓடக்கூடாது. ஏஜெண்டுகளுக்கு வராங்க தூக்கி பிடிச்சிட்டு காடு பேதி. இப்போ அதெல்லாம் விடுங்க, இதா இருக்குல்ல, இது என்ன பண்ணுதுன்னா இப்போ 10,000 பேர், அதுவும் யாரு? இளைஞர் யுவதிகள், நம்மளுடைய நாட்டு எதிர்கால சந்ததிகள், இளைஞர் யுவதிகளை 10,000 பேர் எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு விவசாயம், கிருஷிகார்ம, விவசாய சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் கட்டட வேலைகளுக்கும் அனுப்புறதுக்காக. கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. இப்ப சாதாரணமா நான் கேட்கிறேன், இப்போ நேற்றைய தினம் இந்த ஏஜென்ட் கதைக்கும் போதும் ஒரு சிலர் வந்து என்ன அவங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு இழுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்களே. நான் வந்து தவறா எதுவும் கேட்கல. உங்க வீட்டு பெண்களை நீங்க அனுப்புவீங்களா? உங்க வீட்டு புள்ளைய நீங்க அனுப்புவீங்களா? இந்த இஸ்ரேல் நாடு, பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம் இந்த தற்போது லெபனான்ல அடிச்சிட்டாங்க, லெபனான் பெய்ரூத்ல தாக்கிட்டாங்க, அது வந்து ஹிஸ்புல்லா தலைவர். அடுத்தது ஹமாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பினரையும் தாக்கியிருக்கிறாங்க. ஈரானுக்குள்ள அத்துமீறி அடிச்சிருக்கிறாங்க, லெபனான்ல அடிச்சிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. இந்த இன்னைக்கு குவைத் வந்து பிரகடனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக, இவங்களுடைய செயல்பாட்டுக்கு எதிராக. இஸ்ரேல் நாடு இப்ப ஹிட் லிஸ்ட்ல இருக்குது. ஹிட் லிஸ்ட்ல எந்த நேரத்தில் வேணாலும் எந்த நாடு வேணாலும் தாக்கலாம். யமன் வந்து என்ன மாதிரியான யமகண்டம் பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த அளவு பாரதூரமான நிலைமை இப்போதைக்கு இஸ்ரேல்ல நிலவிக்கிட்டு இருக்குது. பெருத்த பாதுகாப்பு இருக்குது. அந்த நாட்டுக்குள்ள ஒரு குருவி கூட நுழைய முடியாது, அவ்வளவு பெரிய ரேடார் சிஸ்டம், புடிங்கி சிஸ்டம். என்ன ஆச்சு இப்ப ரீசெண்டா தெல் அவீவ்ல வந்து அமெரிக்க தூதரகத்தையே டைரக்டா வந்து தாக்கிச்சா இல்லையா? யமனுடைய யமகண்டம் வந்து தாக்கிச்சா இல்லையா? தெல் அவீவுக்குள்ளேயே வந்து தாக்கி இருக்குன்னா என்ன பாதுகாப்பு? அவங்களுடைய பாதுகாப்பு, அந்த நாடு என்ன கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க? அங்க எல்லாமே பாதுகாப்பு செம்மையா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. அங்க போனா பாதுகாப்பா உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உத்தரவாதத்தோட இந்த நாட்டுல நீங்க வாழலாம். அதுக்கு யாரு கேரண்டி? அமைச்சர், மனுஷன், நானே, காரன். அவ்வளவு பேரெல்லாம் உச்சரித்து சொல்ற அளவுக்கு நாணயமான ஆள் இல்லை அவரு. இப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மக்கள், நம்மளுடைய நாட்டு இளைஞர் யுவதிகள் இந்த நாட்டில் இருந்து, நம்ம நாட்டில் இருந்து வேறொரு நல்ல நாட்டுக்கு போகக்கூடிய வழியை பண்ணி கொடுத்தா இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா இது யுத்த சூழல், போர் சூழல் நடக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தான் எனக்கு தெரியல. நாட்டுடைய நிலைமை சரி, ஓகே, வறுமை, பஞ்சம், பசி, பட்டணி, இந்த நிலைமையில மக்களை வந்து சாவறதுக்காக வாழ்வாசாவா போராட்டம் நடக்கக்கூடிய நாட்டுக்கு அனுப்ப முடியுமா? அமைச்சர்களுக்கும் மனசாட்சி இல்ல, அரசாங்கத்துக்கும் மனசாட்சி இல்ல. ஏன் இந்த ஆட்களை கடத்தி விற்கும் வியாபாரிகள் இருக்கிறாங்களே, ஏஜென்ட்கள் என்ற பெயர்ல ஒரு சிலர், அவங்களுக்கும் மனசாட்சி இல்லை. ஏன்
யோசிச்சு பாருங்க, இந்த சிரியா நாட்டுக்கு இந்த பெண்ணை வித்திருக்கிறாங்கன்னா ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் வந்து அதை செய்வானா? சிரியா நாடுன்றது எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழல்ல இப்ப இருக்குது. போர் சூழல் நிறைஞ்சு போயிருக்கிற நாடு. அந்த நாட்டிலேயே மக்கள் பசி பட்டணியில வாடுறாங்க. இந்த மாதிரி சூழல்ல அந்த நாட்டுக்கு ஒரு பணிப்பெண்ணை வித்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு திலாலங்கடியா இருப்பாங்க. இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினலா இருப்பாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? ஆனா என்ன பண்ண முடியும் பாருங்க. இந்த அமைச்சர் நம்மளுடைய நாட்டுல வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கான அமைச்சரா இருக்கிற இவரே என்ன பண்ண போறாரு? இஸ்ரேலுக்கு அனுப்ப போறாரு. அதுவும் 10,000 பேரை அந்த நாட்டுல கட்டுமான பணிக்காகவும் விவசாய தொழிலுக்காகவும். இதே நம்ம நாட்டை நல்லபடியா நல்ல உற்பத்திகள் இருக்குது, அதெல்லாமே உற்பத்தி பண்ண வச்சு நம்ம நாட்டிலேயே நிறைய ஃபேக்டரிகளை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு கொடுக்கலாம், வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம், முயற்சி செய்யலாம். ஆனா முயற்சி செய்ய மாட்டாங்க. அரபு நாடுகளில் இப்போ சாதாரணமாக நம்மளுடைய அரபு நாடுகளில் நம் நாட்டு பணிப்பெண்கள் படக்கூடிய கஷ்டம் தான் இது எல்லாமே. 50 கிலோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு போகிறது ஒரு தாய், ஒரு பெண். இந்த அரபு நாட்டில் அவங்க படக்கூடிய கஷ்டம்தான் இது. ஆனால் இன்னைக்கு 190% தாய் தகப்பன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அதை சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க வேறொரு நாட்டுக்கு போய் எப்படியாவது சம்பாதிச்சு நல்லா இருக்கட்டும்னு. இந்த மாதிரி குடும்பத்தில், இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் இருந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு இஸ்ரேல் போகிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தாய் தகப்பன் இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறது குழந்தைகளை பலி கொடுக்கறதுக்கா? இப்போ அந்த நாட்டில் போய் நிம்மதியாக வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இஸ்ரேல் நாட்டில் போய் நிம்மதியாக வாழ முடியுமா? தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளோடையும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல இந்த நாட்டில் போய் வாழ முடியுமா? தயவு செய்து சிந்திங்க. இதெல்லாம் ஒரு சிலருக்கு புரியாது. எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாது. அட போடா, நீ என்னடா இவ்வளவு பேசிட்டு இருக்கிற, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது புரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் சுயநலவாதிகள். நான் என்னுடைய பாடு, என்னுடைய குடும்பம், என் வயிற்றை நான் நிரப்பினேன்னா போதும், நான் சாப்பிட்டேன்னா அன்னைக்கு எனக்கு சாப்பாடு இருக்குதா, நாளைக்கு நான் எதையாவது தேடிக்கிட்டேன்னா போதும். இதுதான் சிலருடைய சிந்தனை. அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் நம்மளுடைய நாட்டு அரசியல்வாதிகளுக்கு மெயினாக நம்மளுடைய தொழிலாளர்களை இப்போ அவங்க பழகிட்டாங்க. இது அவங்களுக்கு பழகி போச்சு. இவங்களுக்கு நம்மளுடைய நாட்டு பெண்களையோ ஆண்களையோ தொழிலாளர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி டாலர் சம்பாதிக்கிறது பழகிடுச்சு. இது அவங்க ரத்தத்தில் ஊறிடுச்சு. அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கு எப்படியாவது இந்த நாட்டில் வாழணும். அவங்களுடைய இலங்கையில் அவங்களுக்கு வாழணும். அதுக்கு அந்த நாட்டு மக்களை பணயம் வைத்தாலும் பரவாயில்லை அப்படின்றதான் தற்போதைய இலங்கை அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துடைய சூழ்ச்சி. கேட்டால் சொல்லுவாங்க, என்ன நாங்களா வெளிநாட்டுக்கு அனுப்பினோம், நீங்கள் தானே போனீங்க, நீங்கள்லாம் நாட்டை ஒழுங்காக வச்சா நாங்கள் ஏண்டா வெளிநாட்டுக்கு போகிறோம், அடுத்தவண்ட நாட்டில் போய் நாங்கள் எதுக்கு பிச்சை எடுக்கிறோம், நீங்கள் எல்லாருமா சேர்ந்து நாட்டையை சூறையாடிட்டு கடனை மட்டும் எங்களுடைய குழந்தை பிறக்க போகிற எத்தனையோ பரம்பரைக்கும் சேர்த்து கடனை மட்டும் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த மொட்டு கட்சியும் யானை கட்சியும் எல்லாம் ஒன்று தான். அதுக்கு என்ன பேர் அதை சொல்லுவாங்க, ரணில் ராஜபக்ச. கன்ஃபார்ம் சூட்டபிள் நேம் தான் அது, ரணில் ராஜபக்ச. பகடக்காய். அவருக்கு இவர், இவருக்கு அவர். ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு பவர்லையும் அதிகாரங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம ஒரு பவர் வரும்போது, ஒரு அதிகாரம் வரும்போது அதுக்கு முன்னாடி நடந்த தவறுகளை சுட்டி காட்டணும், சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இருந்து நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணும். ஆனால் இது என்ன நடக்குது? காலகாலமாக அவன் போனா இவன் போனா அவன் மாறி மாறி வராங்க. அவங்களுடைய பிரச்சனை இவங்க மூடி மறைக்கிறது, இவங்களுடைய பிரச்சனை அவங்க மூடி மறைக்கிறது. இதுதான் நடக்குது. மிச்ச நேரம் பேசிட்டோம். என்னதான் எவ்வளவுதான் பேசினாலும் சிலருக்கு அது உரைக்காது. நம்மளுக்கு சம்பாதிச்சோம், சாப்பாடு இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு பணம் அனுப்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போகும். நம்மளுடைய நாட்டு நிலைமை அல்லாஹ் பாதுகாக்கட்டும், சோமானிய நிலைக்கு மாறக்கூடாது அப்படின்னு துவா செஞ்சுக்கோங்க. சிந்திச்சு செயல்பாடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.